அம்மாவை வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் தாள் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். வாழ்க வளமுடன். ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மிகச் சிறப்பாக தவத்தினை நடத்தி கொடுத்த நகலேஷ் ஐயா அவர்களுக்கும், சுகந்தி அம்மா மற்றும் நெசமலர் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து இருபால் மெய் அன்பர்களையும் வணங்கி இந்த சிந்தனைக்குள் செல்வோம். மதிப்பு மிக்க மனித இனம். நம்ம அருட்தந்தை ஏன் இப்படி சொல்றாங்க? மனித இனத்துக்கான சிறப்பாக அவங்க நமக்கு எப்படி விளக்குறாங்கன்னா, இறைநிலையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் பலமும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள் தாம் மதிப்பு மிக்க மனித இனம், ஜீவ இனம்னு சொல்றாங்க. இந்த கருத்தை தான் அவ்வைத்தாய் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. மனித இனத்துக்கு ஏங்க இவ்வளவு சிறப்பு? மனிதனால மட்டும்தான் மற்ற பொருட்கள்ல உள்ள சிறப்பு, நன்மை இவை எல்லாத்தையும் பார்த்து அதை போலவே போலியாக செய்து இன்பம் அடைந்து வாழ முடியுது. அது மட்டும் இல்லாம இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றி அமைத்து கொள்ள முடியுது. அது மட்டும்தானா, மேலும் தன் மூலத்தை உணர்ந்து தன்னை தெரிந்து கொள்ளவும் முடியுது. அப்போ மனிதன்னா என்னன்னு சுவாமிஜி சொல்றாங்கன்னா, மனம் கூட்டல் இதன், மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனதை எப்படி இதமா வச்சுக்கொள்றது? தனக்கு எது இன்பம் தருதோ, அமைதியை தருதோ அந்த நிலையில இருந்து பழகணும், இருக்க பழகணும். அப்போ எது உண்மையான இன்பம்ன்றதுக்கான விளக்கம் கிடைச்சாதான் அது முடியும் இல்லைங்களா? எது உண்மையான இன்பம், எது அமைதி, இதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு நம்ம அருட்தந்தை தவம், தற்சோதனை, கல்பம், மௌனம்னு பல பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ மனம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? எப்பவுமே வெளியே போய்கிட்டே தான் இருக்குது. தவத்துக்கு வந்த பிறகும் எப்பவுமே நம்ம அப்படி இருக்குமா நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அப்போ மனம் வெளியில போயிட்டே இருக்கிற அந்த நிலையில இருந்து தவத்தினாலையும் தற்சோதனையினாலையும் அகத்துக்குள்ளே தனக்குள்ளே ஆழ்ந்து செலுத்தி தன்னை உணரக்கூடிய மெய் உணர்வு உருவாவதற்கு வாய்ப்பு. அப்போ எல்லாவற்றிலும் தன்னையும் உணரவும் எல்லாவற்றுக்குள் தானும் இருப்பதையும் உணர முடியுது. அந்த நிலையில மனம் இதமாகுது. இதைத்தான் மனிதன் பெறணும்னு தான் மகான்கள் விரும்பினாங்க. அதை பெறுவதற்கான வழிமுறைகள் தான் நம்ம அருட்தந்தை அவர்கள் நமக்கு எளிய முறையில சொல்லிருக்காங்க. அப்போ மனம் படைத்த மனிதன் மனம் படைத்தவன் மனிதன். மண் கூட்ட இது. மனம்ங்கிற சொல்லுக்கு மண்ங்கிற சொல் வேர் சொல்லாக இருக்குது. அந்த மண்ன்ற வேர் சொல்லின் அடிப்படையாக பிறந்ததுதான். அதனாலதான் மண் கூட்டல் இதன் மனிதன் சொல்றாங்களாம். அப்போ மண்ண நிலையானது, அழியாததுன்னு பொருள். அப்போ மெய்ப்பொருள் உணர்வு பெறணும் அப்படின்னா, மெய்ப்பொருள் உணர்வு பெற்ற வாழ்வானம்னா மனம், மொழி, செயல் மூணுலுமே இனிமை தோன்ற வாழணும். அதனாலதான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் என்ன சொல்றாங்க? மனத்துக்கண் மாசில் அரண் ஆகுல நீர பெறன்னு சொல்றாங்க. அப்போ மனம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும்ன்றதுக்கான நமக்கு அந்த புரியுது இல்லைங்களா? அதனோட முக்கியத்துவம் புரியுது இல்லைங்களா? கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வீடுகள்ல 2 குழந்தைங்க இருந்தாலே அதிகம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அது அந்த பிறக்கிற குழந்தைங்களோட அந்த வாழ்க்கை நீளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய குழந்தைங்க தவறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள்ல தொடர்ந்து தவறிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு மண்ணுன்னு பேர் வைன்னு சொல்லுவாங்களாம்.
அந்த மாதிரி கிராமங்கள்ல மண்ணுன்ற பேரை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இது என்ன மண்ணுன்னு பேரு? அந்த அவங்க வந்து மண்ணுன்னு ஒரு பேர் வச்சுட்டு, அப்புறம் வேற பேர்லயும் ஸ்கூலுக்கு வைக்கிறதுக்கு அது மாரி வேற பேர் வைக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த மாரி மண்ணுன்ற பேர் நெறைய வச்சிருக்காங்க? அப்படின்றதுக்கான இது எனக்கு அப்ப தெரியல. ஆனா சுவாமிஜியோட இந்த விளக்கங்கள படிக்கும் பொழுது தான், எனக்கு இந்த முதல் குழந்தைக்கு மண்ணுங்கிற பேர் வைக்கிற வழக்கம் இருக்கிறது புரிஞ்சது. அப்போ மண்ணுன்னா நிலையானதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மனநிலையில இப்ப மக்கள் பெரும்பாலருக்கு இருக்குது. என்ன மனநிலை? நான் நிரந்தரமானவன். எனக்கு அழிவே கிடையாது. அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு நெறைய இருக்குது. ஆனா உண்மை என்னங்க? மக்கள் வந்து நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. உண்மை உண்மை என்னன்னா, எல்லா செயலுக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விளைவுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நாம ஒரு முறை ஒரு செயல செஞ்சுட்டோம்னா, அது நம்ம உடல்ல பதிந்து, மீண்டும் அதே செயல செய்ய தயாராகிக்குது இல்லைங்களா? இது எண்ண அழுத்தமாக மூளையிலும் பதிஞ்சிருது. பின்னால வித்துலயும் பதியுது. அப்போ அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கும் அந்த பதிவு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போதுமே நல்லதையே நினைக்கக்கூடிய, செய்யக்கூடிய தன்மைய நாம நம்ம மனசுக்கு கொடுக்கணும். இதுக்கு தான் ஒழுக்கம்னு சொல்றாங்க பெரியவங்க. ஆனா இந்த விளக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகும் மனதுல மாறான எண்ணங்கள் வந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்மள நாமே விடுவிக்கிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து தவம் செய்யறோம். இப்போ நாம பண்ண பஞ்சேந்திரிய தவம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது? இந்த புலன்கள் மூலமாகத்தான் இந்த மனம் வெளியில போய்க்கிட்டே இருக்குது. அதனால புலன்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு இந்த தவங்கள் அது மட்டுமா 9 வகையான தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தவங்களை செய்யும் பொழுது புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம், கடமை, ஈகைங்கிற அறநெறிகளை இயல்பாக்கி கொண்டு விழிப்பு நிலையில, அதாவது அயரா விழிப்பு நிலையில வாழணும். தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கக்கூடிய உயர்ந்த வாழ்வே தவம்னு சொல்றாங்க. இந்த பண்பாட்டுக்கு தன்னை தயாராக்கிக் கொள்வதற்கு தான் தியானம், தற்சோதனை, உடற்பயிற்சி எல்லாமே. அப்போ அதுக்காக தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டுன்னு சொல்றாங்க. அப்போ தவம் செய்யும் பொழுது நமக்கு நம்மோட கடமைகளை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நினைவு எப்பொழுதுமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாருக்குமே தவம் செய்ய மனசு லயிக்குதா அப்படின்னா, அதனால தான் பல பேருக்கு தவத்துல மனம் லயிக்க மாட்டேங்குது. நிறைய பேரை நம்ம கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா பதிவுகள் தான். பதிவுகள் எப்படி வருதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனிதர்கள் கிட்ட மனமாக, பார்வையாக, சொல்லாக அல்லது எண்ணமாக வெளியேறுவது அலை வடிவத்துல மனிதனோட தன்மைகள் தான். ஒரு மனிதன் எந்த தன்மையில இருக்கிறானோ அந்த தன்மைகளை தான் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அலை எடுத்துக்கிட்டு போகுது. இப்ப எல்லா மனிதர்களுக்குமே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் விளைவாக அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட பதிவுகள் மூலமாக செயல்படுவதால் அந்த மனிதனோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச பதிவின் அடிப்படையில தான் இருக்கும். மனிதனோட தன்மைகள் அலை மூலமாக வெளிப்படுது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ளாக நல்ல பதிவுகளையும் தீய பதிவுகளையும் வச்சுக்கிட்டு மனதோட நிலைக்கு ஏற்ப அந்த மனிதன் கிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணம் சில நேரங்கள்ல நேர்மையானதாகவும் ஒரு சில நேரங்கள்ல மாறுபட்டும் இருக்குது. அப்ப எண்ணங்கள் அது நல்லதோ அல்லது மாறானதோ மனிதர்கிட்ட இருந்து தான் வெளிப்படுதுங்கிறது இல்லைங்களா? அந்த மனிதனோட தன்மை பொறுத்து தான் அந்த அலையோட தன்மையும் அமையுது. அப்போ எண்ணங்களோட தன்மைக்கு ஏற்ப பதிவுகள் உண்டாகுது. அப்ப மாறான பதிவுகளை என்ன சொல்றாங்க? பாவப்பதிவுகள்னு சொல்றாங்க. இந்த பதிவுகள் எல்லாம் என்ன பண்ணும்? உடல் நலத்தை கெடுக்கும், ஜீவகாந்தத்தை விரயம் பண்ண செய்யும். அப்போ சாமி என்ன சொல்றாங்கன்னா, அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும். இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும்.
எப்பொழுதும் மன அமைதி இயல்பதாகும்னு சொல்றாங்க. ஆக தவம் செய்ய செய்ய அற வாழ்க்கையும் கை கொடுது, மனமும் தூய்மையாகுது. மனம் தூய்மையாகும் பொழுது வினையும் தூய்மையாகுது, கருமையமும் தூய்மையாகுது. அப்போ அந்த நிலையில மனிதர்கள் தன்னோட கடமைகளை முறையாக செய்யும் பொழுது தன்னுடைய உடலையும் மனதையும் சரி செய்து கொள்ள முடியுது, பாதுகாத்து கொள்ள முடியுது. அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கும் நல்லதாக இருக்கும். எப்படிப்பட்ட மனிதர்கள்? முறையாக தவம் செய்து தன்னோட எண்ணம் சொல் செயலை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எப்பொழுதுமே நல்ல காரியங்கள் தான் செய்யறாங்க. அப்ப அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா சமுதாயத்துக்கு நல்லதாவே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மத்தவங்களோட துன்பத்தை போக்குவதற்கு உதவி செய்வாங்க. மற்றவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்வாங்க. முடிந்த அளவுக்கு மற்றவங்களோட போக்குறாங்க. அந்த மாதிரியான மனப்பான்மை தவம் செய்யும் பொழுது வந்துடுது. அப்போ அந்த வகையில என்ன ஆகுதுன்னா சமுதாய வளமும் பெருகுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ மனித சமுதாயத்துக்கு அவசியமான பண்புகளாக நம்ம அருட்தந்தை என்ன சொல்றாங்கன்னா, பொருள் வளம், ஒழுக்கம், இறையுணர்வு, மறவாத மனநிலை, தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4 குணங்களும் மனிதனுக்கு அவசியமானதாக நம்ம அருட்தந்தை சொல்றாங்க. இப்ப 4 தன்மைகளும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து போயிட்டு நம்மோட மனதை நாம சரிப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு சாத்தியமாகுது. அப்போ என்ன ஆகுது? தொடர்ந்து தவம் செய்யும் போது ஆரம்ப காலத்துல நாம என்ன பண்றோம்? மயக்க நிலையில இருந்து விடுபட்டு விழிப்பு நிலைக்கு வரோம். அப்ப விழிப்பு நிலையில அறிவின் தெளிவோடு செயல்களுக்கான விளைவை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது நம்மோட செயலானது யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தராத வகையில அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாகுது. அப்ப என்ன பண்றாங்க? மனிதர்கள் தன்னோட மதிப்பு உணர்ந்து கொள்ளணும்னா அதற்கு அவங்களோட அறிவு நிலையும் உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப யாரெல்லாம் இதெல்லாம் உணர்ந்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்க? நல்ல எண்ண அலைகளை தான் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்து அலைகளை எப்போதுமே பரப்பி கொண்டே இருப்பாங்க. சுவாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? தவம் முடிஞ்சு வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம காலையில எந்திரிச்ச பிறகு மனம் அமைதி நிலையில இருக்கும்போது 25 முறை வாழ்த்த சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு மாசம் வாழ்த்த என்ன ஆகுது? அந்த மனிதருக்கும் நமக்குமாக இருக்கக்கூடிய அந்த பிணக்கு படிப்படியாக விலகுது. அப்போ அந்த வகையில நம்ம எல்லாரையுமே வாழ்த்தும் போது என்ன ஆகாது அப்படின்னு சொன்னோம்னாக்க நல்ல அலைகள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நல்ல அலைகள் நல்ல எண்ணத்தோட முயற்சியோட நாம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்ம நோக்கி 10 அடி வைப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சுவாமிஜி சொல்றாங்கன்னா, நாம நம்மோட மனம் நாடினா போதும், ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் அண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கத்தான் இருப்பு இருக்குது. நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிற நிலைக்கு வந்தோம்னா என்ன ஆகுதுன்னு சுவாமி சொல்றாங்கன்னா, நல்ல எண்ணம் மன தூய்மை கொண்ட ஒருவர் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் என்னை கவனித்துக் கொள்வான் இருந்தா அவரோட தேவையை நிறைவேற்றுவதற்கு உதவிகள் எல்லா திசையில இருந்து வரும்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வு நம்ம பட்டினத்தார் வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா அவர் என்ன பண்றாரு? தனக்கு நான் உணவு நாடி எந்த இடத்துக்குமே போக மாட்டேன், அதுவா என்கிட்ட வந்தாலொழிய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கோவில்ல அமர்ந்துடுறாங்க. அப்போ அவருக்கு 3 வேளையும் அவருக்கு தேவையான உணவு அவரை தேடி வந்தது. சோ அப்போ நமக்கு இதெல்லாம் மகான்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அவங்க நமக்கு அறிவுரைகளை மட்டுமே சொல்லிட்டு இப்படி இரு அப்படின்லாம் சொல்லாம
அதை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்போ அவங்களால முடியும்னா நம்மாலே முடியும் அப்படின்றதுதான் சுவாமிஜி வந்து சொல்றாங்க இல்லைங்களா. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா பிறந்தேன் தானே, அப்ப என்னால முடியுது அப்படின்னா உங்களால ஏன் முடியாம போகுது அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம நமக்காவது சுவாமிஜி எல்லாத்தையும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மலர் பாதை, ஒரு ஸ்பூன் ஃபீடிங்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா சுவாமிஜிக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல் மூலமாக எவ்வளவு கடுமையான உழைப்பு அதுல தானே அவங்க எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தவமாகட்டும், தற்சோதனை ஆகட்டும், எல்லாம் இந்த உடற்பயிற்சிகள் கூட பாருங்க. நம்ம சொல்லணும், நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம உடற்பயிற்சி நடத்தும் போது காயகல்பம்லாம் வகுப்பு எடுக்கும் போது நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சுவாமிஜி வந்து தன்னோட 40 ஆண்டு கால ஆராய்ச்சியின் விளைவாக தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு கஷ்டமே கிடையாது. அவங்க அவ்வளோ தன்னோட உடலையே ஆராய்ச்சி கூடமா வச்சுக்கிட்டு உருவாக்கி எளிமையா நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்குது. அப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், நம்மளோட மதிப்பை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். மனிதர்கள் தன்னோட மதிப்பை உணர்ந்து கொள்ளணும்னா அது ரொம்ப எளிமையான விஷயமாக இருக்குது, கொடுத்துருக்காங்க சுவாமிஜி. ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல பல விதமான தடைகள்லாம் இருக்குது. அப்போ மனம்தான் எல்லாமுமாக இருக்குது. அந்த மனதை சரிப்படுத்தினாலே மற்ற எல்லாமே வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்றாங்க, மனம் அறிவு ஆதி என்னும் மூன்றும் ஒன்றே, மறைகளெல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை இதே. மனம் வடிவாக குணங்களாக எல்கட்டும் மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை நீக்கி மனதனது ஆதிநிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். அப்போ அந்த பிறவி நோக்கம் அப்படிங்கிறது எதுவாக இருக்குதுன்னா, அந்த நம்ம மனதை புரிஞ்சுக்கிட்டு நம்மோட மதிப்பை உணரும் பொழுது மனதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். மனதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எது மனமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா. எது மனம்னா உயிரின் படக்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த உயிருக்கு மூலம் எது, அந்த அறிவு. அப்ப அந்த அறிவு எங்க இருந்து வந்தது, அந்த அறிவு தான் ஆதியான அந்த சுத்த வழி தான் நம்ம கிட்ட அறிவாக இயங்குது. அப்போ மனம் அறிவு ஆதி எனும் மூன்றும் ஒன்றேன்னு விளக்குறாங்க நம்மோட அருட்தந்தை அவர்கள். அப்போ மனிதர்கள் தன்னோட மதிப்பு உணரணும்னா தன்னோட மனதை உணரணும். மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை உணரணும். அறிவின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய உயிரையும் உணரணும். இதை உணர்வதற்கு என்ன வேணும், சிந்தனை ஆற்றல் மட்டும்தான் வேணும். ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது மனம் இந்த முனையில மனமாக இருக்குது, மற்ற முனையில எல்லாம் அல்ல இறைவனாக இருக்குதுன்றத நாம அப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் இது எல்லாத்தையும் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி 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 என்ன பண்றாங்க, அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை எல்லாத்தையும் நமக்கு சொல்லி நாமும் இதையெல்லாம் எப்படி உணர முடியும்ன்றதுக்கான வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் என்ன, அதை ஃபாலோ பண்ணணும், ஆழ்ந்து சிந்தனை செய்யணும். இன்னொரு கவிதையில சுவாமிஜிக்கு இறைவணக்க பாடல்ல சொல்லிடுறாங்க இல்லைங்களா, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு சொல்றாங்க. ஆக நமக்கு கண்டிப்பாக அந்த சிந்தனை விளக்கம்ன்றது தேவையா இருக்குது. அப்போ மன ஓர்மை நிலையில எந்த ஒரு பொருளை தீவிரமா நினைக்குதோ அந்த பொருளாகவே மாறிடுது. the mind gets attuned to the level of that thing. அப்போ இதத்தான் என்ன சொல்றாங்க சுவாமிஜி, உயிர்கலப்புன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம குரு வணக்க பாடல் இருக்கு இல்லைங்களா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உயிரினும் அறிவிலும் ஆற்றல் மாற்றம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதத்தான் வந்து அப்ப நம்ம வந்து குரு வணக்கத்துல நம்ம என்ன சொல்றோம், அடிக்கடி நாம சிந்தனை எல்லாம் பண்ண எனக்கு முடியலப்பா, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வந்து சிந்தனை அந்த அளவுக்கு ஆழ்ந்து போக முடியல அப்படின்னா நாம என்ன பண்ணலாம்,
நம்ம சுவாமிஜி சத்துக்களை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அத ஃபாலோ அவங்கள மதிக்கிறதா அர்த்தம். அப்போ சுவாமிஜி சொல்றத ஃபாலோ பண்ண குருவுக்குமான உயிர்கலப்பு ஏற்பட்டு போகுது. அப்போ அந்த பொருளோட ஆற்றலுக்கு நம்ம வந்து உயர்வதற்கு அப்ப சுவாமிஜியோட ஆற்றல் அளவுக்கு இல்ல ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம உயர்வதற்கு நமக்கு இந்த உயிர்கலப்பு உதவியா இருக்குது. இந்த தத்துவத்தை தான் வந்து சுவாமிஜி என்ன சொல்றாங்க, இறை வழிபாட்டுல இதுதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இறை வழிபாட்டுல நம்ம என்ன பண்றோம், மனதுக்கு செம்மை அளிக்கிறதுக்கு மனமே போதுமா இருக்குது. அப்போ மனதுக்கு என்ன பண்றாங்க, இறை வழிபாட்டுல மந்திரம் சொல்றாங்க, பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது ஒரு சில சடங்கு வழிமுறைகளை ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மனமானது அதுல லயிச்சு போகுது. ஒரு ஒரு பூஜையில ஒரு ஒரு சடங்கு முறைகள்னா அப்ப மனம் ஃபுல்லா அதுல ஒன்றி அவங்க செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த அட்யூன் ஆயிருது. மனம் அங்க அட்யூன் ஆகும்போது அப்ப அந்த மனதுக்கு செம்மைத்தன்மை ஏற்படுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, மனம் செம்மையானா போதும் அப்படின்றதுதான் அந்த காலத்துல மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லி வச்சாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம மனசுக்கு செம்மை ஊட்டுவதற்கு நம்ம ரொம்ப எங்கேயும் தேடி போக வேண்டாம். நம்மளோட மனவளக்கலையே போதுமானதா இருக்குது. அப்போ இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த மனச நாம என்னெல்லாம் பண்றோம், அதை ஒழுங்காதான் பயன்படுத்துறோமா? பல நேரங்கள் என்ன பண்றோம், நம்ம எல்லை கட்டி கொண்டு இது என்னோடது, இது என் பொருள், இது என்னோட எல்லை, இது இந்த இடம் எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லை கட்டி கொண்ட பிறகு அதனால துன்பத்தை நமக்கு நாமே வரவழைச்சுக்கிறோம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் என்ன ஆகுது, இந்த மனம் இவ்வளவு உயர்ந்த நிலையில அந்த மனதோட இன்னொரு முனை தெய்வமாக இருக்குதுன்றத தெரிஞ்ச பிறகும் அதே மனம் என்ன பண்றோம், நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு அந்த 6 தீய குணங்களையும் நமக்குள்ளாக வந்து கொண்டு வந்துடுறோம். எப்பங்க, அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில. அப்போ இதுல தான் நம்ம வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது, இல்ல ரொம்ப கோவப்பட்டு ஒரு செயலை செய்யறோம்னா அங்க என்ன நடக்குது, அந்த பஞ்சமா பாவம் சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம செல்ல வாய்ப்பு ஏற்படுது. அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு எது உதவி செய்யுதுன்னா நம்முடைய தவமும் தற்சோதனையும் தான். அப்போ தொடர்ந்து ஆழ்ந்து தவம் செய்து தற்சோதனையும் செய்து வர வர நமக்கு மனிதர்கள் கிட்ட அற உணர்வு வெளிப்படும், தெய்வீக உணர்வு வெளிப்படும். அப்போ அந்த நேரத்துல அந்த மாதிரி அற உணர்வும் தெய்வீக உணர்வும் ஏற்படும் பொழுது மற்றவர்களை மதிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் நாம கருணையோட வாழக்கூடிய தன்மையும் நமக்குள்ளாக ஏற்படுது. அப்போ தொடர்ந்து தவம் வாழ்வு வாழும் பொழுது என்ன நிலை மனிதர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாருமே உடலால வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் இறைவனும் உயிர்களோடும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குது. இதைத்தான் சுவாமிஜி இன்னொரு கவிதையில என்ன சொல்றாங்க, நான் எனினும் நீ எனினும் ஒன்றே நிறைவு அறிவில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்தத வந்து நமக்கு எப்படி உணர்ந்தேன் அப்படின்ற வழிமுறைகளை சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குள்ளும் நாம தான் இருக்கிறோம், தான் தான் இருக்கிறோம் அத உணர்ந்து எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில சொல்றாரு பாருங்களா. அவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறாரு. நம்ம கூட அவரை ஈக்குவலா சொல்லிக்கிறாரு, நான் எனினும் நீ எனினும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்து அந்த நிலைக்கு உயர்ந்தமா, உயரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்போ நாம குருவை மதிக்கிறோம் அப்படின்னா நாம கண்டிப்பாக நம்மோட மனதை பக்குவப்படுத்தணும், அறநெறி வாழ்க்கை வாழணும். அப்போ வாழும்போது குருவை நம்ம
பட்சிக்கோட உயிர் கலப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்ல தன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கும் இருக்குது. அப்போ இறைவனோட உயிர்களோட நாமும் ஒன்றுபட்டு இருக்கிறோன்றத உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அமையுது. அப்போ சுவாமிஜி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, அறிவோட சிறப்பை கொண்டு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அறிவு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் உயிரை மையமாக கொண்ட மெய்ப்பொருள். அப்போ உயிரின் படர்க்கை நிலைதான் மனம்ன்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எல்லாமல்ல மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி மனிதர்கள் கிட்ட எல்லாமுமாக இருக்குது. நம்ம பஞ்சபூத நவரகத்துல கடைசியா சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி அந்த சுத்த வெளியே நம்ம மனிதர்கள் கிட்ட 5 பௌதிக இதுவாக வெளிப்பட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ சுத்த வெளிதான் மனிதர்கள் கிட்ட எல்லாமாக இருக்கக்கூடிய தன்மையை உணரக்கூடிய, அதை உணரக்கூடிய பேரறிவாகவும் எது இருக்குதுன்னா அந்த சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு தான். அப்போ அதுதான் தோற்ற பொருட்கள்ல எப்படி இருக்குது, இயக்க ஒழுங்காக இருக்குது. உயிர்கள் கிட்ட என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா புலன் உணர்வாக இருக்குது. அப்போ இந்த தத்துவத்தெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது, உணர்ந்து கொள்ளவும் முடியுது. அப்போ மனிதனான பிறகுதான் அந்த சுத்தவெளி படிப்படியாக தன்மாற்றம் அடைந்து வரும் பொழுது, மனிதனான பிறகுதான் மனிதனாலேயே தன்னை உணர முடியுது. அதனாலதான் மனித இனம் மதிப்பு மிக்க மனித இனமாக இருக்குது அப்படின்னு நமக்கு விளக்கம் தராங்க நம்ம அருட்தந்தை. அப்போ அந்த சுத்தவெளியானது எப்ப மனிதனாக மலர்ந்த பிறகுதான் அது தன்னை அறிய முடியுது. தோற்ற நிலையில புலனுணர்வு நிலையிலும் அறிய முடியாம சுத்தவெளியாக இறைநிலை எல்லா வளங்களும் திறனும் இருந்த போதும் மனிதனாக மலர்ந்த பிறகுதான் தான் யார் அப்படின்றதையும் தன்னோட மூலத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தகுதி கிடைக்குது. மலர்ந்த பிறகுதான் கிடைக்குது. அதனாலதான் மனித குலத்தை மதிப்பு மிக்க மனித குலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருட்தந்தை விளக்குறாங்க. அப்போ சுத்தவெளிக்கு மனிதனாக வருவதற்கு முன்னாடி தெரியல, மனிதனாக மலர்ந்த பிறகுதான் தெரியுது. அப்போ மனிதன்றவன் தன்னையும் உணர முடியுது, இறைவனையும் உணர முடியுது. அதனாலதான் இந்த மனித குலம் மதிப்பு மிக்க மனித குலமாக இருக்குதுங்கிறது நமக்கு நம்ம அருட்தந்தை விளக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விளக்கங்களை நாம உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.